எடுத்துக்கொள்ள எல்லாரும் ரோமர்களது நிருபம் 8ஆம் அதிகாரம். ரோமர்களது நிருபம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8ஆம் வசனம் வரை வாசிப்போம். ரோமர்களது நிருபம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். பவுல் அப்போஸ்தலன் 8ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை குறித்து இங்கே விளக்குகிறார். ஆக்கினை தீர்ப்பு என்றால் தண்டனை, பனிஷ்மெண்ட் கிடையாது. ஒருபோதும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை. தைரியமாக அதை நம்பலாம். இன்றைக்கும் என்றைக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை சொல்லுகிறார். அது யாருக்கு இல்லையாம்? கிறிஸ்துவுக்குட்பட்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அதோடு விட்டு விடாமல் இன்னொரு வர்ணனையும் கொடுக்கிறார். அது யாருக்கு உரியது என்பதை குறித்து 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில். அவர்கள் அப்படி ஐடென்டிஃபை பண்றார் விசுவாசிகளை. விசுவாசிகள்னா யாராம்? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நாம். கர்த்தர் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை வைத்து இயேசுவை அனுப்பி பாவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால்தான் இப்ப நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார், ஆகையால இப்ப பனிஷ்மெண்ட் இல்ல. சிலுவையில பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, ஆக்கினை தீர்ப்பு முடிந்து விட்டது. ஆகையால் இனி ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இதெல்லாம் ஏன் செய்தாராம்? நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிலே நிறைவேறும்படியாக. அதாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து காரியங்களும், அதனுடைய கோரிக்கைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறி காட்டப்படும்படியாக, நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நீதி கொடுக்கப்படுகிறது மட்டுமல்ல, கொடுக்கப்படுகிற நீதி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையே நீதியான வாழ்க்கையா மாறி நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழும்படியாக அப்படி செய்தார். அல்டிமேட்லி கடைசியா பார்க்க போனால் நம்முடைய வாழ்க்கையே மாற்றி நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றுகிறவர்களாக நம்மை வாழ வைக்கும்படியாக தான் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் வந்து பாவ பலியாக அவர் வந்து தன்னை தாமே ஒப்பு கொடுத்து அங்கே நம்முடைய பாவம் தண்டிக்கப்பட்டது. ஏன்? நாம் ஜீவியம் மாற்றப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்கிற நிலைக்கு வரும்படியாக அப்படி நடந்தது என்று சொல்கிறார். அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொன்னால் விசுவாசிகளை குறிக்கிறது. இதை மறுபடியும் போன வாரத்தில் ஆரம்பித்தோம் 5 முதல் 8 வசனங்களை. இந்த வாரம் மறுபடியும் அதை பார்க்க போகிறோம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறபடினாலே அநேகர் என்ன நினைத்து விடுகிறார்கள்? 2 விதமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று. ஒன்னு மாம்சத்தின்படி நடக்கிற விசுவாசிகள், இன்னொன்று ஆவியின்படி நடக்கிற விசுவாசிகள் என்று. எனக்கு தெரிகிறது விசுவாசிகள் சில நேரத்தில் அவிசுவாசிகளை போல நடக்கிறார்கள் என்று. அது உண்மைதான். விசுவாசிகள் சில நேரத்தில் அவருடைய ஜீவியம் சரியில்லை, ஒரு பூரணமான ஒரு ஜீவியம் அவர்களுக்கு இல்லை என்கிறது தெரிகிறது, அதெல்லாம் விளங்குகிறது. ஆனால் இங்கே 2 விதமான விசுவாசிகளை குறித்து பேசவில்லை. மாம்சத்தின்படி நடக்கிற விசுவாசிகள், ஆவியின்படி நடக்கிற விசுவாசிகள். மாம்சத்தின்படி நடக்கிற விசுவாசிகள் வளராத விசுவாசிகள், குறைவுபட்ட விசுவாசிகள், இன்னும் சில பாவ சோதனைக்குள்ளாய் சிக்கி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகள் என்றும், ஆவியின்படி நடக்கிற விசுவாசிகள் வளர்ந்த விசுவாசிகள், பாவத்திலிருந்து முழுமையாய் விடுதலை பெற்ற விசுவாசிகள் என்றும் அப்படி அவர் பிரித்து கூறவில்லை. இது 2 விசுவாசிகளை குறித்த ஒப்பனை அல்ல. மாம்சத்தின்படி நடக்கிற ஒரு விசுவாசி, ஆவியின்படி நடக்கிறவன் மேலான விசுவாசி, அப்படி அல்ல. இது மாம்சத்தின்படி நடக்கிறவன் பாவத்தில் இன்னும் இருக்கிறான், ரட்சிக்கப்படாதவன். ஆவியின்படி நடக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன் என்ற அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லுகிறார். நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்பதை அப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால் 2 விதமான விசுவாசிகளை அது குறிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், எல்லா விசுவாசிக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு பிரசங்கம் பண்ண முடியாது. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு பிரசங்கம் பண்ணணும்?
ஆவியின்படி நடக்கிற உயர்ந்த பாவத்தை எல்லாம் மேற்கொண்டு ரொம்ப கரெக்டா இருக்கிற விசுவாசிக்கு தான் ஆக்கினை தீர்ப்பிலே ஆகும். மீதி பேருக்கெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று பிரசங்கிக்க வேண்டியதா போயிடும். அது விசுவாசியினுடைய அந்த அஷூரன்ஸ், நிச்சயத்தை நீக்கி போடும். விசுவாசியை நிம்மதியாவே இருக்க முடியாது அந்த மாதிரி போதனையில. அந்த மாதிரி போதனையில நிம்மதியே கிடையாது. இப்பேற்பட்ட போதனையில வைத்து அநேகர் மூட்டையை பாரத்தை ஏற்றி விடுகிறார்கள் விசுவாசிகள் மேல. இன்றைக்கு விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் கர்த்தரை பின்பற்றுகிற ஜீவியத்தில் இருக்கிற பிறகும் தங்களுடைய குறைகளின் நிமித்தமாக பாரப்பட்டு தாங்கள் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு அப்படிப்பட்ட போதனைகளை கேட்டு நான் ஆவியின்படி நடக்கல, ஆகையால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு என்று சொல்லி அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய பாரத்திலே அமிழ்ந்து கிடக்கிறார்கள் விசுவாசிகள். ஏனென்றால் தவறான போதனை, இதை தவறாக வியாக்கியானம் பண்ணுகிறதுனாலே. மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்றால் அவிசுவாசிகளை குறிக்கிறது. இங்கே ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்றால் ஆவியின்படி நடக்கிறது என்றால் விசுவாசிகளை குறிக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறவன் அவிசுவாசி, ஆவியின்படி நடக்கிறவன் விசுவாசி. அப்படின்னு பார்க்கும்போது மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லும் போது நமக்கு விளங்குகிறது, என்ன விளங்குகிறது? எல்லா விசுவாசிக்கும், ஏன்னா எல்லா விசுவாசியும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவன், எல்லா விசுவாசிக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்கிற நிச்சயம் உண்டு. எல்லா விசுவாசியும் இன்றைக்கு சொல்லலாம் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுனால் ஆக்கினை தீர்ப்பு கிடையாது என்று சொல்லலாம். மாம்சத்தின்படி நடக்கிறது அந்த வாக் என்கிற வார்த்தை, வாக் நாட் ஆஃப்டர் தி ஃபிளஷ் பட் ஆஃப்டர் தி ஸ்பிரிட். இந்த வாக் நடக்கிறது என்கிற வார்த்தையை பொதுவாக வாழ்க்கை முறையை எடுத்து காண்பிக்கிறது. விசுவாசி ஆவியின்படி நடக்கிறவன், பொதுவாக ஆவியின்படி அவன் நடக்கிறவன். ஒரு சில நேரங்களிலே மாம்சீக பிரகாரமாக சில காரியங்களை அவன் செய்யலாம், ஆனால் அவனை மாம்சத்தின்படி நடக்கிறவன் என்று சொல்ல முடியாது. அவன் ஆவியின்படி நடக்கிறவன். ஒரு சில நேரங்களிலே அவன் தவறுகளை செய்கிறான், அவன் அப்படி ஜீவிக்கிறான். ஆனால் அவிசுவாசியோ எப்போதும் மாம்சத்தின்படி தான் நடக்கிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை முறை. நடக்கிறதுனா வாழ்க்கை முறை, எப்போது அல்ல, அவன் வாழ்க்கையே அப்படிதான் இருக்குது. பாவத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு எப்போதும் அப்படி வாழுகிறான். போன வாரத்திலே அவிசுவாசியை குறித்த குணாதிசயங்களை நாம் போதித்தோம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அவர்கள் யார் என்பதை குறித்து போதித்தோம். அவர்களை குறித்து இங்கு 6 காரியங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னேன். 1, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் தொடர்ந்து தேவனுக்கு பிரியமல்லாத வகையிலே வாழுகிறார்கள், தேவனற்றவர்களாய் வாழ்கிறார்கள். அவ்வளவுதான். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் போய் அசிங்கமான காரியங்களை செய்தார்கள் என்று அர்த்தம் இல்லை. வெறும் விபச்சாரம், வேசித்தனம், திருடு, கொலை இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மாம்சம் என்று அர்த்தம் கிடையாது. அதுவும் இருக்குது, அதுக்கு மேலையும் இருக்குது. அதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 22 வசனங்களை வாசித்து காண்பித்தேன். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அது என்ன? அதுல வெறும் இந்த அசிங்கமான செயல்கள் மட்டும் இல்ல, பல விதமான எண்ணங்கள், இன்னும் கேட்டா தவறான போதனைகள் கூட அதுல அடங்கி இருக்குதுன்னு காண்பித்தேன். அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து தேவனுக்கு ஒவ்வாத விதத்திலே தேவன் அற்ற ஒரு வாழ்க்கையை வாழுவது. அப்படிதான் அவிசுவாசி வாழுகிறான். 2வது சொன்னேன், அவன் ஆவிக்குரிய விதத்தில் செத்தவனாய் இருக்கிறான் என்று. 3வது சொன்னேன், தேவனுக்கு அவன் விரோதியாயிருக்கிறான் என்று, தேவனத்தில் அவனுக்கு விரோதம். 4வது சொன்னேன், அவன் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கிறான் என்று. 5வது தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாதவனாயிருக்கிறான். 6வது தேவனுக்கு பிரியமல்லாத ஒருவனாய் அவன் இருக்கிறான். ஆனால் விசுவாசியோ தேவனுக்கு பிரியமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அவிசுவாசி என்றால் யார் என்று 6 விதமான வர்ணனையை இங்கு கொடுக்கிறார். ஆவிக்குரிய விதத்தில் செத்தவன், தேவனுடைய கற்பனை கீழ்ப்படியாதவன், கீழ்ப்படிய முடியாமல் இருக்கிறவன், எப்போதும் மாம்ச பிரகாரமாக நடக்கிறவன், இப்படி எல்லாம் பல விதமாக அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே விளக்குகிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய விசுவாசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அவனுடைய குணாதிசயங்கள் என்ன? ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி இருக்கிறதே, அது விசுவாசியை குறிக்கிறது. விசுவாசிகள் தான் நாம். நம்முடைய குணாதிசயங்கள் என்ன? விசுவாசி என்றால் என்ன? எப்பேற்பட்ட குணாதிசயங்களை உடையவனாக இருக்கிறான் என்று இங்கே நாம் பார்க்க போகிறோம். சுலபமா சொல்லிடலாம், விசுவாசின்னா அவிசுவாசின்னு என்னென்ன சொன்னீங்களோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட் தான் விசுவாசின்னு. அது உண்மைதான், இருந்தாலும் அது போதாது. விசுவாசி என்கிறவன் ஏதோ அதை செய்யறதில்லை, இதை செய்யறதில்லை, குடிக்கிறது இல்லை, சிகரெட் பிடிக்கிறது இல்லை, அங்க போறது இல்லை, இங்க போறது இல்லை, இதை பண்றது இல்லை, அதை பண்றது இல்லை,
அப்படின்ற அர்த்தம் இல்ல. நெகட்டிவ்ஸ்லயே சொல்லிடக்கூடாது எல்லாத்தையும். இதை விட்டார், அதை விட்டாரு, அதல்ல விசுவாசி. அதை விட்டவருங்க, இதை விட்டவர், அப்படி அல்ல. விட்டதுக்கு மேல ஏதோ ஒண்ணு பிடித்து கொண்டிருக்கிறார். விசுவாசி என்கிறது ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் நிறைஞ்சிருக்குது அவருக்கு. இதெல்லாம் விட்டாருன்னு பெரிய பட்டியல் இல்லை, எதெல்லாம் பிடிச்சுக்கிட்டாருன்றது அதை விட பெரிய பட்டியல். விட்டாருங்கிறது பெரிய காரியம் இல்லை, எதை அவர் கொண்டிருக்கிறார், எதை உடையவராயிருக்கிறார், அதுதான் பெரிய காரியம். அப்ப விசுவாசின்னா அநேகம் பேர் பாருங்க 20 வருஷம் பொறுத்து பாருங்க அதுதான் சாட்சி சொல்லி இருப்பாங்க. நான் ஒரு நாளைக்கு 4 பேக்கெட் சிகரெட் குடிச்சேனாக்கும், நான் சிகரெட் நல்லது, அது எப்போ விட்டாச்சு, இது ஒரு பெரிய காரியம் இல்லை. என்னத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சத்தியம் ஒண்ணும் கிடையாது, சத்தியத்தை அறிகிற அறிவு கிடையாது. நான் அதை விட்ட நாக்கும், நான் அன்னையில இருந்து நான் இது பண்றது இல்லையாக்கும், அன்னையில இருந்து இதை விட்ட நாக்கும், அதை கழட்டினாக்கும், இதை தூக்கி எறிஞ்சிட்டு நாக்கும் அப்படின்றாங்க. இதுதான் விசுவாசி நினைச்சிட்டு இருக்காங்க. இதையே 20-30 வருஷம் கதை சொல்லிட்டு இருப்பாங்க. விசுவாசி என்றால் ஏதோ ஒன்றை ஸ்திரமாய் பிடித்துக் கொண்டவன், பற்றி கொண்டவன், ஒரு புதிய ஒரு காரியத்தை உடையவனாய் இருக்கிறான் அவன். நாம் என்னத்தை உடையவர்களாக இருக்கிறோம் நல்லா விளங்கிக்கணும். அவிசுவாசின்னா ஏன் போதித்தோம், என்னன்னு போதித்தோம், 6 விதமான காரியத்தை போதித்தோம். ஏன் தெளிவாக நமக்கு வழங்கும் எதுல இருந்து நம்ம வந்தோம். அப்படி நம்ம இருந்தோம், அந்த நிலையில நாம இருந்தோம், செத்தவர்களா இருந்தோம், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தோம், கீழ்ப்பட முடியாத நிலையில இருந்தோம், பிரிய மற்றவர்களா இருந்தோம். எப்போது மாம்ச பிரகாரமாக கிரியைகளை செய்து அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கமா இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாம் இப்பொழுது விசுவாசிகளா இருக்கிறோம். அப்படின்னா அர்த்தம் என்ன? முதலாவது காரியம், விசுவாசி தொடர்ந்து ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஜீவியத்தை வாழுகிறவன். அதான் முதலாவது விசுவாசியினுடைய கேரக்டரிஸ்டிக். விசுவாசினா யாரு? பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு ஜீவியம். பரிசுத்த ஆவியானவர் குறித்து அதிகமா போதிக்க போறோம் வரப்போற நாட்கள். இந்த அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறவன், அவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்ந்து, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக வாழ்ந்து ஜீவிக்கிறவன் தான் விசுவாசி. அவன் எப்போதும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக அவன் இருக்கிறான். They walk after the spirit. walk after என்ற வார்த்தையே அதுதான் குறிக்குது. walk after என்று சொன்னா சாதாரணமாக அவனுடைய நடைமுறை எப்படி இருக்குது? ஆவியானவரால் அவன் நடத்தப்படுகிறான், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறான். அதான் அவனுடைய வாழ்க்கை. எப்பாவது ஒரு நேரத்தில் அவன் ஆவியானவரால் நடத்தப்படாம சில நேரத்தில் என்ன ஆயிடுறான்? மாம்ச பிரகாரமான காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் பொதுவாக அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஆவியானவரால் நடத்தப்படுகிறவன், ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுகிறான். அதுதான் அவனுடைய வாழ்க்கை முறை. அப்படித்தான் அவன் வாழ்கிறான், அப்படித்தான் அவன் ஜீவிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குட்பட்டதா இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறான். ஆகையால தான் வேதவசனம் சொல்லுகிறது ஆவியின்படி நடக்கிற என்று. விசுவாசி ஆவியின்படி நடக்கிறவன் என்று சொன்னால் ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக இருந்து ஜீவிக்கிறவன். இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறார் இங்கே? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்பதை பார்த்துட்டோம். நம்ம விசுவாசினா ஆவியின்படி நடக்கிறவன், ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறவன், பரிசுத்த ஆவியினால் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டவன், அவருடைய நடத்துதலால் ஜீவிக்கிறவன், அவருடைய வல்லமையினால் ஜீவிக்கிறவன். ஆவியானவர் ஆளுகிறார் அவனுக்குள்ள இருந்து, அவர் ஆண்டவராய் இருக்கிறார், அவனை நடத்துகிறார். இரண்டாவது காரியம் என்ன அவனை குறித்து? விசுவாசி ஆவியின்படி சிந்திக்கிறவன். சிந்திக்கிறவன் சொன்னதுனால அது வெறும் மனதை குறிக்கிறது என்று எண்ணிக்கொள்ளக் கூடாது. சிந்திக்கிறவன் என்று சொன்னால் வெறும் மனதில் உள்ள எண்ணங்களை மட்டுமில்லாமல் அவனுடைய உணர்வுகள், அவனுடைய சித்தம், அவனுடைய விருப்பங்கள், அவனுடைய செயல்களும் அதில் அடங்கி இருக்கிறது. விருப்பத்தில் ஆரம்பித்துதான் செயல்ல முடிகிறது, எண்ணத்தில் ஆரம்பித்துதான் செய்கையில முடிகிறது. ஆகையால் விசுவாசி ஆவியின்படி சிந்திக்கிறவன் என்று சொன்னால் அவனுடைய எல்லா உணர்வுகள், அவனுடைய எல்லா விருப்பங்கள், அவனுடைய எல்லா ஆசைகள், அவனுடைய வாழ்க்கையின் அட்ராக்ஷன், அவன் எதில விரும்புகிறான், எதை பின்பற்றுகிறான், எதை பின்தொடர்கிறான், எதை நாடுகிறான் என்பதை அது குறிக்கிறது. ஆவிக்குரிய காரியங்களை அவன் நாடுகிறவனாயிருக்கிறான், அதையே சிந்திக்கிறான், அதையே செயல்படுத்துகிறான், அதற்கேற்ற உணர்வுகளை உடையவனாயிருக்கிறான்.
அதுலதான் அவனுடைய எண்ணமே இருக்கிறது, அவனுடைய விருப்பங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அதையே அவன் நாடுகிறான், ஆவிக்குரிய காரியங்களை அவன் நாடுகிறான். அதைத்தான் அப்படி சொல்லி இருக்கிறது, ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவியின்படி சிந்திக்கிறவர்கள் என்று. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் வெறும் யோசிச்சுட்டு இருக்கவங்க அல்ல, அந்த யோசனை அவர்கள் அப்படியே ஆட்கொள்ளுது. ஆவிக்குரிய காரியங்களை குறித்த யோசனை, அந்த எண்ணம் அவருடைய உணர்வுகளை அதை பிடிக்கிறது, அவருடைய விருப்பங்களை அதை ஆட்கொள்ளுகிறது. அவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களா இருக்கிறபடினாலே ஆவிக்குரியவர்களை விரும்புகிறவர்களா இருக்கிறார்கள், ஆவிக்குரிய காரியங்களை நாடுகிறவர்களா இருக்கிறார்கள், ஆவிக்குரிய காரியங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு திருப்புவோம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆவிக்குரியவைகளை நாடுகிறவர்கள், அதை பின்பற்றுகிறவர்கள், அதை தேடுகிறவர்கள் என்று சொன்னால் என்ன? ஆவிக்குரியவர்கள் யார்? 6ஆம் வசனம், அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவன் ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே. எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாருங்க, ஆவிக்குரிய மனுஷன் என்று சொன்னால் அவன் இந்த ஞானத்தை தேடுகிறவன், இந்த தெய்வீக ஞானத்தை, தெய்வீக அறிவை, கண் காணாதது, காது கேட்காதது, மனதுக்கு புரியாதது, அப்படிப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்வதிலே அவன் நாட்டம் உள்ளவனாய் இருக்கிறான். சாதாரண மனுஷனுக்கு விளங்காத காரியங்கள், சாதாரண ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் இவைகள் அவனுக்கு முட்டாள்தனமா தோன்றுகிறது. ரட்சிக்கப்படாதவர்களா இருந்த போது இந்த ஆவிக்குரிய காரியங்கள், அந்த பிரசங்கங்கள், இந்த வேத போதனைகள்லாம் எப்படி இருந்தது? முட்டாள்தனமா இருந்தது, பைத்தியக்காரத்தனமாய் தோன்றினது. அது வேண்டாம், அது யாருக்கு தேவை? கோயில்ல போய் நான் எதுக்கு 1 மணி நேரம் உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கணும்? அப்படிதான் யோசிச்சோம். பிரசங்கம்னாலே அது ஒரு போர் நினைச்சோம். ஆவிக்குரிய சத்தியங்கள் சொன்னா அது நம்முடைய வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று எண்ணினோம். அப்படிதான் வாழ்ந்து வந்தோம். இதுல ஈடுபாடு கிடையாது, இதுல நாட்டம் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆவியின்படி நடக்கிறவர்களா மாறின உடனேயே நமக்குள்ள என்ன ஆச்சு? ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க ஆரம்பித்தோம். எந்த காரியங்களை சிந்திக்கிறோம்? கர்த்தருடைய காரியங்களை. அதுதான் ஆவிக்குரிய காரியங்கள். கர்த்தருடைய காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சோம். சிந்திக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகிறது? ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறோம், ஆவிக்குரிய சத்தியங்களை சிந்திக்கிறோம். அந்த சத்தியமே நம்ம ஆட்கொள்ளுகிறது. ஆகையால் தான் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் போதிக்கப்படுகிற இந்த உபதேசத்தின் கரத்தில ஒப்படைக்கப்படுகிறோமா? உபதேசம் நமக்கு ஒப்படைக்கப்படுறது இல்லை. நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு உபதேசத்தை ஒப்படைக்கல, உபதேசத்தின் கரத்துல நீங்கள் ஒப்படைக்கப்படுகிறீர்கள். இந்த உபதேசம் என்கிறது ஒரு பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு காரியம். அதான் சரியான உபதேசத்தை கேட்கணும். உபதேசத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்குது. இதை கேட்க கேட்க இது இப்படி நுழையிற மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்தா அதுதான் ஆளுகை செய்யும். எதை கேட்கிறோமோ, எதை விசுவாசிக்கிறோமோ, எதை சிந்திக்கிறோமோ அது நம்ம ஆட்கொள்ளும். நம்முடைய ஜீவியத்தை ஆட்கொள்ளும், நம்முடைய விருப்பங்களை அது பாதிக்கும், நம்முடைய வாழ்க்கை முறையை அது பாதிக்கும், நம் வாழுகிற விதத்தையே அது பாதிக்கும். நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள் எல்லாமே அதுக்கேற்றபடி மாறிடும். ஆகியால் தான் சரியான காரியத்தை கேட்கணும். ஏனென்றால் நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய உணர்வுகள் எல்லாம் அதன்படி மாறப்போகுது. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த சத்தியத்தினிடத்திலே நாம் ஒப்படைக்கப்படுகிறோம் என்று. ஒப்படைக்கப்படுகிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பதினேழாம் வசனம், முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்துக்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டம், உங்களுக்கு ஒப்புவிக்க உபதேச சட்டம் இருக்குது. ஆனால் உண்மையாகவே
நீங்கள் அந்த உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் ஆகிவிடுகிறீர்கள், அந்த உபதேசத்துக்குள்ளாக வந்து விடுகிறீர்கள். அந்த உபதேசம் உங்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. உங்கள் ஆசைகள், விருப்பங்கள் எல்லாவற்றையும் அது ஆட்கொள்ளுகிறது. அதுதான் நடக்கிறது உபதேசத்தை கேட்கும் போது. அப்ப ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறார்கள் என்று சொன்னா பொதுவாக அவருடைய வாழ்க்கை முறையிலே ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறார், ஆவியானவர் நடத்துகிறார், ஆவியானவர் ஆளுகிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இரண்டாவது ஆவியின்படி சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய மனம் மட்டுமல்ல, எண்ணம் மட்டுமல்ல, உணர்வுகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் அந்த ஆவிக்குரிய சத்தியங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ளுகிறது. அதான் விசுவாசியினுடைய குணாதிசயம். அவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஆவிக்குரியவைகள் என்றால் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா எதை சிந்திக்கிறோம்? ஆவிக்குரியவைகள் என்று சொன்னால் என்ன? முதல்ல ஆவிக்குரியவைகள்னா என்ன இல்ல என்பதை பார்ப்போம், அப்புறம் என்னன்னு சொல்லுவோம். ஆவிக்குரியவைகளை அவர்கள் சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஆவிக்குரியவைகள் என்ன? ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொன்னால் எண்ணத்தை குறிக்கிறது. முதலாவது, அது ஏதோ ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு மத எப்படி சொல்றது, ரிலிஜியாசிட்டி, மதவாதத்தையோ அல்லது மதத்துக்கு அடுத்த காரியங்களை விரும்பி, தெய்வத்துக்கு அடுத்த காரியங்களை விரும்பி ஏதோ அதுல கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறது என்கிறது அல்ல. ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறாங்க, கோயில் குளத்துக்கு போறாங்க, மலை ஏறுறாங்க, தாடி வைக்கிறாங்க, விரதம் இருக்கிறாங்க, ரொம்ப ரிலிஜியஸுங்க. அவரு அது 40 நாள் விரதம் இருப்பாருங்க. அவர் 40 நாள் கறி மீன் சாப்பிட மாட்டாருங்க. அவர் இப்படி போறாருங்க, அங்க மலைக்கு போறாருங்க, அங்க தண்ணியில இறங்குறாருங்க, இங்க நடந்தே போறாருங்க, நடந்தே வர்றாருங்க. அவர் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருக்காரு. அதல்ல ஆவிக்குரியபடி சிந்திக்கிறது என்று சொன்னால். ஆவிக்குரியவைகளை என்று சொன்னால் அதெல்லாம் ஆவிக்குரியவைகள் கிடையாது. அதெல்லாம் மதத்துக்கு அடுத்தவைகள். மதத்தில் இருந்து கொண்டு, மதத்துக்கு அடுத்த காரியங்களை செய்து கொண்டு, உபவாசம் இருந்து கொண்டு, தாடி வைத்துக் கொண்டு, அங்கேயும் இங்கே நடந்து போயிட்டு வந்துட்டு மலை ஏறி இறங்கி, குளத்துல ஏறி இறங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து, புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு மாம்சத்துக்குரியவர்களா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணுகிறவர்களா இருந்தும் வெறும் மாம்சத்துக்குரியவர்களா அவர்கள் இருக்கலாம். வேதத்துல வாசித்து பார்க்கிறோம் பரிசேயர்களை குறித்து. பரிசேயர்கள் பாருங்க, மதத்துக்கு அடுத்தவர்கள். மதம்னா அப்படிப்பட்ட மதம் பிடிச்ச மதவாதிகள் இவர்கள். மதம் பிடிச்ச யானன் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மதம் பிடிச்ச மதவாதிகள். அவர்கள் என்ன நீண்ட அங்கி போட்டிருந்தான், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் இருக்கணும், பார்க்கறதுக்கு இப்படி இருக்கணும், அதை சரி செய்யணும், இதை சரி செய்யணும், ரொம்ப இதா இருப்பாங்க. ரொம்ப பக்தி மார்க்கத்தில் நடக்கிறது போல பண்ணுவாங்க. ரொம்ப கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிறது போல அதெல்லாம் எழுதி வச்சு எல்லாம் கரெக்டா செய்வாங்க. அவர்கள் ஜெபம், அது இது, உபவாசம் எல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும். இருக்கிற உப்பு மிளகாயில கூட தசமபாகம் கொடுப்பாங்க. அப்பேற்பட்ட ஆளுகள் பரிசேயர். ஆனால் இயேசு வந்த போது இயேசுவை மனப்பூர்வமாக எதிர்த்தார்கள். அவர்கள் ஆவியின்படி நடக்கிறவர்களா? அவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்களா? கோயில்ல இருக்கிறாங்க, அவங்க ஆலயத்துல பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறார்கள், தேவனுடைய காரியங்களை பேசுகிறார்கள், மதத்துக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபாடு உண்டு, பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். இருந்தாலும் அவள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் என்று சொல்ல முடியாது. அவள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் அல்ல. அவர்கள் எதை சிந்திக்கிறவர்கள்? மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள், மாம்சத்தின்படி வாழுகிறவர்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவர்கள் கிடையாது. அவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் செய்கிற இந்த மதவாத காரியங்கள் அல்ல, அதை அது குறிக்கவில்லை. மார்ட்டின் லூத்தர் போன்ற மனுஷர் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை போதிக்க ஆரம்பித்த போது, ரட்சிப்பை குறித்து அவர் கத்தோலிக்க சபையில சாமியாரா இருந்த போது ஒரு வெளிப்பாட்டை பற்றி அவர் போதிக்க ஆரம்பித்த போது, யார் அவரை எதிர்த்ததெல்லாம் மதத்தில் இருந்தவங்க, கர்த்தருடைய பேரை சொல்றவங்க, அன்றாட எழுந்து இயேசு இயேசுன்னு சொன்னவங்க, சிலுவையை போற்றுகிறவர்கள், அதை தூக்கி பிடிக்கிறவர்கள், தெய்வத்துக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், மதத்தில் இருந்து கொண்டு அதற்குரிய உடைகளை அணிந்து கொண்டு அதற்குரிய சம்பிரதாயங்களை சடங்காச்சாரியம் செய்கிறவர்கள் தான் மார்ட்டின் லூத்தரை துன்புறுத்தினார்கள், துரத்தினார்கள். அவரை எங்கு சென்றாலும் பின்தொடர்ந்தார்கள். அவர் பேரை கெடுக்கணும் என்று அலைந்தார்கள், அவரை நாசமாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஏனென்றால் அவர் சத்தியத்தை போதிக்கிறார். சத்தியம் அவர்களுக்கு விளங்கல, மதம் அவர்களுக்கு விளங்குது. மதத்தை வைத்துக் கொண்டு மதம் பிடிச்சு போய் அவர்கள்
காரியங்களை செய்தார்கள் ஒழிய ஆவிக்குரிய சத்தியங்கள் வழங்கவில்லை. ஆகையால் அவர்களை குறித்து அவர்கள் ஏதோ அங்கி போட்டிருக்கிறதுனால, சிலுவையை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, அல்ல அதை குறித்து 2 காரியத்தை சொல்றதுனால, அல்லது இயேசுன்னு சில வார்த்தைகளை பேசுகிறதுனால, அல்லது வேத வசனங்கள்ல இருந்து கூட சில காரியத்தை போதிக்கிறதுனாலயோ சொல்லுகிறதுனாலயோ அவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள் என்று அர்த்தம் கிடையாது. இதெல்லாம் வச்சிருக்கலாம், பைபிள வச்சிருக்கலாம், உடுப்பெல்லாம் கரெக்டா இருக்கலாம், தோற்றம் எல்லாம் கரெக்டா இருக்கலாம், பாட்டெல்லாம் கரெக்டா இருக்கலாம், சில நேரத்தில் இயேசுன்னு உச்சரிக்கலாம், நாமத்தை உச்சரிக்கலாம். ஆனால் அதனால அவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறவர்கள் என்று அல்ல, அவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறவர்கள் தான். இயேசு வந்த போதும் அப்படிதான் மதவாதிகள் தான் துன்புறுத்தினார்கள். எல்லா நேரத்திலும் பெரிய எழுப்புதலின் காலத்திலே, ஜான் வெஸ்லியின் காலத்தில் இருந்தாலும் சரி, மற்ற பெரிய எழுப்புதல் நேரத்திலே தேவன் கர்த்தருடைய தன்னுடைய தாசர்களை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்தி வந்த காலத்திலே ஒவ்வொரு கட்டத்திலையும் எதிர்ப்பை காட்டியவர்கள், எதிர்த்தவர்கள், தேவனுடைய காரியங்களை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாரும் இந்த மதத்தில் ஈடுபாட்டு கொண்டவர்கள் தான். இயேசுவின் நாமத்தை உச்சரித்தவர்கள், பைபிளை கையில பிடிச்சவங்க தான். ஆனால் அவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் கிடையாது. ஆவிக்குரிய சிந்திக்கிறவர்கள் என்று சொன்னால் அதல்ல. அடுத்தது, ஆவிக்குரிய சிந்திக்கிறவர்கள் என்று சொன்னால் ஏதோ கிறிஸ்தவ உபதேசங்களிலே விருப்பங்கள் உள்ளவர்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. சிலர் கிறிஸ்தவ உபதேசங்களை ஒரு பாடம் மாதிரி படிக்கிறாங்க, எல்லா மாதிரி தத்துவம் படிக்கிற மாதிரி, அல்லது வேற ஏதாவது எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி இதையும் ஒரு பாடமா படிக்கிறார்கள். இன்றைக்கு கல்லூரிகளிலேயும் செமினரிகளிலேயும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பாடம், அவ்வளவுதான். சிலர் அதை படிக்க ஆரம்பிச்சு கடைசியில் கர்த்தர் அவர்களுக்குள்ள கிரியை செய்து மாறிடுறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு போதகர் டெரிக் பிரின்ஸ் என்கிறவர், இங்கிலாந்து தேசத்திலே படித்த ஒரு கல்லூரியிலே புரொஃபஸரா இருந்து பிறகு பிரசங்கியாரா மாறினவர். அவர் தன்னுடைய இளவயது காலத்திலே கல்லூரியிலே அவர் போதித்துக் கொண்டிருந்த காலத்திலே அவர் ஆர்மியில் அனுப்பிச்சாங்க. ஆர்மிக்கு, பிரிட்டிஷ் ஆர்மியில போய் அவர் ஆப்பிரிக்கா தேசத்திலே அவர் சேவை செய்ய போன போது அங்க ஏதாவது படிக்கணுமே அப்படின்னு சொல்லி என்னத்தை எடுத்துட்டு போலாம். பெரிய தத்துவ ஞானி, பிலாசபி மேஜர், அவர் பிலாசபியை போதித்தவர். ஏதாவது ஒன்று படிக்கணுமே, நிறைய புஸ்தகங்களும் எடுத்துட்டு போக முடியாது படிக்கிறதுக்கு, பெரிய ப்ரொஃபசர், நிறைய படிக்கக்கூடியவர், நிறைய புஸ்தகத்தை எடுத்துட்டு போக கூடாது, ஏதாவது 1-2 புஸ்தகம் கரெக்டா எடுத்துட்டு போய் அந்த ராணுவத்தில் இருக்க அத்தனை நாளும் படிக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கணும், எதை எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். கடைசியில அவருக்கு தோன்றுச்சா, சரி பைபிள் எடுத்துட்டு போலாமே. அவரை பொறுத்த வரைக்கும் பைபிள் இன்னொரு தத்துவ புஸ்தகம், அவ்வளவுதான். அதனால பெரிய புஸ்தகமா இருக்குது, ராணுவத்தில் இருக்கிறப்ப நிறைய நாள் இருக்குது எனக்கு, அங்க உட்காந்து ராத்திரியும் பகலும் சும்மா இருக்க நேரத்துல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி போனாராம். படிக்க ஆரம்பித்தார். படிக்க படிக்க கடைசியில எதை படிச்சாரோ அது கையில விழுந்துட்டார், அவர் மாறிட்டார். இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டு பெரிய ஒரு பிரசங்கியாரா மாறி இன்றைக்கு அநேக புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் சிலர் இப்படி இந்த புஸ்தகத்தை வெறும் புஸ்தகமா படிச்சு, அதை வெறும் தத்துவம் மாதிரி படிச்சு, தத்துவம் மாதிரி அந்த போதிக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவர்கள் அல்ல. ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவர்கள் என்று சொன்னால் ஏதோ அந்த புஸ்தகத்தை எடுத்து இதுல இருந்து போதிக்கிறவர்கள் என்று அல்ல. அநேக செமினரிஸ்ல, வேதாகம கல்லூரிகள் இன்றைக்கு இத பாடமாய் போதிக்கிற பல ஞானிகள் இருக்கிறாங்க. சரி, மனதின்படி இதை புரிந்து வைத்துக் கொண்டு, சில காரியங்களை புரிந்து வைத்துக் கொண்டு இதை போதிச்சு இதை 6000 ஆட்கள் இருக்காங்க. ஆனா ஆவியின்படி செத்தவர்கள், ரட்சிப்பே கிடையாது. எனக்கு ஒரு பிரசங்கியார் தெரியும். நான் பைபிள் காலேஜில் படிக்கும் போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், சார்ல்ஸ் ஜார்மன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஆச்சரியத்தை என்னால மறக்கவே முடியாது. அவர் பிரசங்கம், வயசானவர், அவருக்கு 70 வயசு. அங்க பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொல்றாரு, நான் 40 வருஷமா பிரசங்கம் பண்றேன், எத்தனையோ ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து பிரசங்கங்கள் வருது, மிகச்சிற தலை சிறந்த பிரசங்கியார். அவர் சொல்றாரு, இப்போதான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டு, 40 வருஷமா என்ன பிரசங்கம் பண்றாரு இவரு, ரட்சிக்கவே படலன்றாரு. இப்பதான் 6 மாசத்துக்கு முன்னால, அதுவும் இந்த கேத்ரின் கூல்மன் என்று ஒரு அம்மா இருக்காங்க, பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது அவங்க கூட்டத்துல, அந்த கூட்டத்துக்கு போன அங்க ரட்சிக்கப்பட்டேன்றாரு. 40 வருஷமா பிரசங்கம் பண்றாரா, ரட்சிக்கப்படாம. என்னத்தை பிரசங்கம் பண்ணாரு? சைக்காலஜி, சோசியாலஜி, பிலாசபி, அது இது நடத்திட்டு மனுஷனை பற்றி அது இதுன்னு பேசி கொஞ்சம் நல்ல காரியங்களை சொல்லி பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை அப்படி கோத்து விட்டு, பைபிள் வசனங்கள்லாம் அவங்களுக்கு இந்த கோட் ஹேங் பண்ற ஹேங்கர் மாதிரி ஏதாவது பாத்துட்டு இருப்பாங்க. எங்க ஹேங் பண்ணலான்னு கோட்டை கழட்டிவிட்டு எங்க மாட்டலாம் அந்த சட்டையன்னு பாத்துட்டு இல்லையா, எங்க ஆணி இருக்குதானே. இந்த வசனம் எல்லாம் ஒரு ஆணி மாதிரி அவங்களுக்கு. எதையாவது ஒண்ணு அவங்க போதிக்கணும், அவங்க போதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து ஒரு ஆணி மாதிரி அடிச்சு அதுல ஹேங் பண்ணுவாங்க. அவங்க சொல்றதுக்கு வசனத்தை சப்போர்ட்டா யூஸ் பண்ணி என்னத்தையோ பண்ணி பிரசங்கம், இப்படி பிரமாதமா பிரசங்கம் பண்றவர் அவர். 40 வருஷமா ரேடியோல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காராம். 6 மாசத்துக்கு முன்னால்தான் ரட்சிக்கப்பட்டாராம்.
அவருக்குள்ள என்ன சந்தோஷம், வயசான காலத்துல என்ன பிரசங்கம் பண்றாரு, அருமையா பிரசங்கம் பண்றாரு, ரட்சிக்கப்படாமலே நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஆவிக்குரிய காரியங்களை போதிக்கல. உலகத்துக்கு அடுத்த காரியங்கள், சும்மா மனுஷனுடைய மனதை குறித்து, அதை குறித்து, எதை குறித்து, ஏதாவது குறித்து மனுஷனுக்கு ஏன் இந்த கஷ்டங்கள், அதை எப்படி மேற்கொள்றது, எப்படி மனைவியோட நல்லா வாழ்றது, எப்படி பிள்ளைங்களை ஒழுங்கா வச்சுக்கிறது, எப்படி நல்லவர்களா இருக்கிறது, எப்படி நல்ல காரியங்கள், இப்படி அருமையா கதை சொல்லி போதித்தார்கள். ஆனா ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவர்கள் கிடையாது. கிறிஸ்தவ உபதேசத்தை போதித்தார். எத்தனையோ டாக்டர் டிகிரி வாங்கி வச்சிருக்கிறாரு, தியாலஜி அதுல ஒண்ணு, தியாலஜியை படிச்சிருக்கிறார், கரைச்சு குடிச்சிருக்காரு. பைபிள முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5000 புக்கையாவது படிச்சிருக்கணும். PhD படிச்சாள் பைபிள் சம்பந்தப்பட்ட புத்தகம் அவ்வளவு படிச்சிருக்காரு. ஆனால் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் அல்ல. இன்னும் கேட்டா ஆவிக்குரியபடி செத்தவர்னு அவரே சொன்னார். இவ்வளவு நாள் செத்து கிடந்த இப்பதான் உயிரை வந்தது என்றார். ஆவிக்குரியபடி சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் வெறும் கிறிஸ்தவ உபதேசத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் என்றால். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஊர்ல பாப்பீங்க, ஆமாமா நாங்களும் கோயிலுக்கு தான் போறோம், எங்களுக்கும் இந்த பைபிள் தானங்க சொல்றாங்க. கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாமா நாங்க பைபிள்லாம் வாசிக்கிறோம், நீங்க இப்பதான் வந்திருப்பீங்க, இந்து மார்க்கத்துல இருந்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, எங்களுக்கு அதெல்லாம் பைபிள்லாம் தெரியும், நாங்க ரொம்ப நாளா இருக்கோம். கிடையாது. ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவர்கள் கிடையாது. சிந்திக்கிற ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவர்கள் என்னன்னு சொல்ல போற, எது இல்லைன்னு இப்ப சொல்லிடுறேன். ஆவிக்குரிய போதனைகள்ல ஏதோ அவர்களுக்கு ஈடுபாடு இருக்குது. எங்கேயோ போனாங்க, கொஞ்ச நாள் எதையோ கத்துக்கிட்டாங்க, கத்துக்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஏதோ திடப்படுத்தல் நடந்து அது நடந்து, அதெல்லாம் கிடையாது. ஆவிக்குரிய உபதேசங்கள் சில புரிந்து வைத்திருக்கிறாங்க, சில கொள்கைகளை புரிந்து வைத்திருக்கிறார்கள், வேத போதனைகளை புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதல்ல ஆவிக்குரியபடி சிந்திக்கிறது என்று சொன்னால். அடுத்தது ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவர்கள் என்று சொன்னால் சில ஆவிக்குரிய அனுபவங்களை அடைந்தவர்களாயோ அல்லது அதை நாடுகிறவர்களாயோ இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்க எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, அவங்க என்ன அப்படியே வானத்துல பார்த்தாங்களாம், நான் அப்படியே தெரிஞ்சனாங்க. இருக்கலாம், நம்புறேன். ஆனால் இப்படிப்பட்ட அனுபவங்களை அடைந்ததுனாலோ அதை நாடுகிறதுனாலோ அவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் என்று கிடையாது. அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை போற்றி அதை நாடி அதை ஏதோ நாடுகிறதுனாலேயோ அது பெற்றிருக்கிறதுனாலோ அதோட ஏதோ ஒரு விதத்தில் சில காரியங்களை அவர்கள் அடைந்ததுனாலேயோ ஆவிக்குரிய காரியங்களில் அவர்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. கிடையாது. ஆக ஆவிக்குரிய காரியங்கள் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். மறுபடியும் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். எதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதெல்லாம் இல்லை என்று நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அது என்ன இல்லை? மதத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்கள் அல்ல. போதனைகளில் ஈடுபாடு இருக்கிறதுனால ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்கள் அல்ல. ஏதோ சில அனுபவங்களை நாடி அதை தேடி சில அனுபவங்களை பெற்றும் இருந்தால் கூட ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கிறவர்கள் என்று சொல்ல முடியாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இதை பெற்றேன், அதை பெற்றேன், இந்த அனுபவம் இருக்கு, எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, இப்படியே வானத்துக்கு அப்படியே தூக்கி கொண்டு போகப்பட்டேன், அங்கிருந்து கீழே நேரா பாதாளத்தில் இறங்கினேன், அங்கிருந்து ஏறின நாக்கும், இங்க 3 நாள் இருந்த நாக்கும், இதை பார்த்து கரெக்ட் எல்லாம் இருக்கலாம். அதனால அவர்கள் ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறவர்கள் சொல்ல முடியாது. ஆவிக்குரியவர்கள் சிந்திக்கிறவர்கள் என்றால் என்ன? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அந்த தேவனுக்குரியவைகளை என்று பாருங்க, அதுதான் ஆவிக்குரியவைகள் என்று சொன்னால் தேவனுக்குரியவைகளை. தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான், அறிய முடியாது. இந்த ஆவியின்படி நடக்கிறவன் எப்பேற்பட்டவன்? விசுவாசி ஆவியானவரை அவன் ஆட்கொண்டிருக்கிறபடினாலே தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவன் அறியக்கூடியவனாயிருக்கிறான். தேவனுக்குரியவைகளை ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் மூலமாக அறிந்து அதன்படி அவன் வாழ முடிகிறது. அவன் தான் ஆவியின்படி சிந்திக்கிறவன், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவன் என்ற அர்த்தம். அவனுக்கு இதெல்லாம் மறைக்கப்பட்டது கிடையாது. ஆவிக்குரிய சத்தியங்கள்லாம் அவனுக்கு விளங்காத ஒரு புதிர் கிடையாது. எல்லாத்தையும் வழங்கிக்கிட்டான்னு சொல்லல, ஆனால் எல்லாம் அவனுக்கு என்று வைக்கப்படுகிறது. அவன் அன்றாடம் போதிக்கப்படுகிறான், அன்றாடம் அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவன் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறதுனாலே அவன் ஆவிக்குரிய காரியங்களை அன்றாடம் அறிந்து இன்னும் அதிகமாக அறிந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஆவிக்குரிய அறிவிலே பெருகி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் தேவனுக்குரியவைகளை ஆவிக்குரிய ஆவியானவருடைய வெளிப்பாட்டின் மூலமாய் பெற்றுக் கொள்கிறான்.
தேவனுக்குரியவைகளை ஆவியானவர் மட்டும்தான் அறிந்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே தேவனுக்குரியவளை என்ன பண்ணுகிறான்? அவன் அறிந்திருக்கிறான். நாங்கெல்லாம் வளர்ந்து வரும்போது இப்படி சொல்லிட்டாங்க. இந்த 11ஆம் வசனத்தை பாருங்க, அவ்வளவு தூரம் வரமாட்டாங்க. 9ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. அது என்ன சொல்லி இருக்கிறது? எழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. என்ன சொன்னா, கண் உனக்கு தெரியாது, எல்லாம் அறிந்து கொள்ளணும் முயற்சி பண்றியா, அதெல்லாம் ஒண்ணு உனக்கு விளங்காது. கர்த்தருடைய காரியம் யாருக்கு புரியும்? சொல்ல எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? இது யாருக்கும் புரியாது. கண் காணுகிறது இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நாங்க என்ன முடிவு பண்ணிட்டோம்? சரி, கண்ணு காணல, கண்ணு குருடு, காது செவிடு, புத்திக்கும் விளங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். அப்புறம் தான் 10ஆம் வசனத்தை வாசிச்சேன் நான், ரொம்ப வருஷத்துக்கு பிறகு. அவங்க வாசித்து முடிச்சோன்னு அதோட நிறுத்தி மூடிடுறாள். நான் 10ஆம் வசனத்தை திடீர்னு ஒரு நாள் வாசிச்சேன். அது இப்படி சொல்லி இருக்குது, நமக்கோ, எல்லாரும் சொல்லுங்க நமக்கோ அப்படின்னா அது நமக்கு இல்லைன்னு அர்த்தம். எது நமக்கு இல்ல? 9ஆம் வசனத்துல கண்ணு தெரியல, காது கேட்கல, மனதுக்கு புரியலன்றது நமக்கு இல்ல, அது வேற யாருக்கோ. அது அவிசுவாசிக்கு. நான் அவிசுவாசியா இருந்தப்ப கண்ணு தெரியல, காது கேட்கல, மனதுக்கு அது புரியல. நமக்கோ அப்படின்னா அது எனக்கு இல்ல. 9, 10 இருக்கிறது தான் எனக்கு. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தேவனுடைய ஆவியானவருக்கு ஆழமான காரியங்கள்லாம் தெரியும்? சத்தியம் எல்லாம் நமக்கு அது எது? ஆழமான காரியங்கள், ஆழமான சத்தியங்கள், தேவனை குறித்த அறிவு, தேவனுக்குரிய காரியங்கள். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷன் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆவியின்படி நடக்கிறவன் தான் விசுவாசி. ஆவியின்படி நடக்கிறவன் சொன்னா ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தப்படுகிறவன். அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறபடினாலே தேவனுக்குரியவைகளை குறித்த அறிவு அவனுக்குள்ளாக இருக்கிறது. அவைகள் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது, அவைகள் அவனுக்கு விளங்குகிறது. அவனுடைய கண் திறந்து இருக்கிறது, காது கேட்குது, அன்றாட வளர்ந்துகிட்டே இருக்கான். எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனா எல்லாம் புரியக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது. எல்லாம் புரிய முடியும் அவனுக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறான். ட்ரெமெண்டஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ், நல்ல ஒரு எதிர்காலம் அவனுக்கு. ஆவிக்குரிய சத்தியத்தை அறிந்து கொள்கிறதுல லிமிட்டே கிடையாது. எவ்வளவு வேணா அறிந்து கொள்ளலாம். ஏன்னா கண்ணு தெரியல, காது கேட்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கேட்குது, எல்லாம் தெரியுது இப்போ, இல்லையா? அவைகள் எல்லாம் அறியும்படியாக கண்கள் திறக்கப்பட்டு காது கேட்டு எல்லாம் தெரிகிறதுனால அவனுடைய எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் அந்த தேவனுக்குரிய காரியங்களால் ஆட்கொள்ளப்படுகிறது. அவனுக்கு இப்ப கண்ணு தெரியுது, கர்த்தருடைய காரியங்கள் விளங்குகிறது, தேவனுக்குரிய காரியங்கள் விளங்குகிறபடினாலே அவனுடைய எண்ணங்களும் விருப்பங்களும் ஆசைகளும் அவன் என்ன செய்ய எல்லா காரியங்களுமே அந்த ஆவிக்குரிய காரியங்களால், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களால், தேவனுக்குரிய காரியங்களால் அவன் ஆட்கொள்ளப்படுகிறான். அதுதான் அவனுடைய ஆசை. அதுலதான் தீவிரமா இருக்கிறான். அதை அறிந்து கொள்ள வேணும், அதன்படி செய்ய வேணும், இப்படி ஜீவிக்க வேணும், இது என்ன நிறைவேற வேணும் என்று அப்படி ஈடுபாடு கொண்டவனா இருக்கிறான். அது விளங்குறதுனால அவனுடைய மனமெல்லாம் அதுலதான் இருக்குது, அவனுடைய உணர்வுகள்லாம் அதுல மூழ்கி இருக்கிறது, அவனுடைய ஆசையெல்லாம் தேவனுக்குரிய காரியங்கள்ல இருக்கிறது. அதுக்கு முன்னால் அப்படி இல்லை, இல்லையா? அப்ப தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுக்குரியவைகள் என்று சொல்லியிருக்கிறது. அதுதான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறது என்ற அர்த்தம். அவன் இதை நாடுகிறான். அவைகள் என்ன? தேவனுக்குரியவைகள் சொல்லிட்டோம். அவைகள் என்ன என்று குறிப்பாய் சொல்லுகிறோம். ஒன்று, அவன் தேவனோடு தனக்குள்ள இருக்கிற உறவை மேன்மை பாராட்டுகிறான். அதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான்னு சொன்னா அவனுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? வாழ்க்கையில எல்லா காரியங்களை விட, எல்லா காரியங்களை காட்டிலும் தேவனுக்கும் அவனுக்கு இருக்கிற அந்த உறவு, ஐக்கியம், இது ரொம்ப முக்கியம். இட் டேக்ஸ் சுப்ரீம் பிரையாரிட்டி. வாழ்க்கையில முதல் காரியம் என்ன? தேவனை பிரியப்படுத்தணும், தேவனுக்காக வாழணும், தேவனோட ஐக்கியம் கொள்ளணும், தேவனோடு கூட நான் அவரோட ஆழமாய் நான் நெருங்க வேண்டும் என்கிற வாஞ்சை. அவன் ஒருவேளை பலவிதமான வேலையில் இருக்கலாம், தொழில் ஈடுபாட்டு கொண்டிருக்கலாம், ஒரு பிசினஸ் நடத்தலாம், அல்லது வேலைக்கு போய் வரலாம், டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், கிளார்க்கா இருக்கலாம், என்னவா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், குடும்பத்தில்
புருஷன் மனைவி என்று இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த விசுவாசிக்கு மற்ற எல்லா பொறுப்புகள், எல்லா கடமைகள், உலக வாழ்க்கை, உலக வேலைகள் எல்லாம் இருந்த போதும் அவனுக்கு ஈடுபாடு எதுல ரொம்ப அதிகம்? கர்த்தருடைய காரியங்கள்ல. கர்த்தருடைய காரியங்கள்ல ரொம்ப வாஞ்சை, அந்த ஆசை அவனுக்குள்ள இருக்கிறது. அதற்காகவே வாழுகிறான். அவனுடைய தொழில், அவனுடைய வேலை, அவனுடைய மற்ற எல்லா ஈடுபாடுகள், அவனுடைய குடும்ப வாழ்க்கை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய காரியங்களிலே அவன் மிகுந்த கவனம் செலுத்துகிறான். அதிலே தான் அவனுக்கு ஈடுபாடு அதிகமா உண்டு. ஏதோ மத சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன் சொல்ல முடியாது. அதை கடந்தவன் அவன். ஏதோ கோயிலுக்கு போனாரு, குளத்துக்கு போனார், அப்படி அல்ல. உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒரு அறிவு, ஞானம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஏதோ சில உபதேசங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறான் இல்ல, கிடையாது. இவனுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது, ஒரு பெரிய ஆசை தூண்டுகிறது அவனே. தேவனுக்காக அவன் வாழும்படியாக, தேவனுக்கு தனக்கு இருக்கிற உறவு தான் ரொம்ப முக்கியம் என்று அதை மேன்மை பாராட்டி அதை மேன்மையாக அவன் வைக்கிறான். இரண்டாவது, இந்த தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதுல ஈடுபாடு மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நடைமுறைப்படுத்த அவன் விரும்புகிறான். வாழ்க்கையில இன்றைக்கு நடைமுறைப்படுத்த விரும்புகிறான். அதுதான் அவனுடைய விசுவாசியினுடைய வாழ்க்கை. விசுவாசி ஏதோ கோயிலுக்கு போனங்க, ஞாயிற்றுக்கிழமை விடுறது இல்லை, நான் போயிட்டு வந்துடுறது, கொஞ்சமாவது தலை காட்டிட்டு வந்துடுவேன். இப்படி சொல்றவங்க கேட்டுறீங்களா? உண்மையா மெய்யாவே தலை தான் காட்டுறாங்க. அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க வெளியே. அவர் ஐயர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் ஆசீர்வாதம் போடுற நேரத்துக்கு அப்படி உள்ள தலையை அப்படி காட்டுவாங்க. என்னென்ன ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க, அதை விட்டுறக்கூடாது. வேற எதுவும் வேணாம், அவர் பிரசங்கம் பண்ற பிரசங்கம் வேணாம், ஜபம் வேணாம், பாட்டு வேணாம், ஆராதனை வேணாம், ஒண்ணும் வேணாம். தலையை மட்டும் இப்படி உள்ள விட்டு கடைசி நேரத்தில் இப்படி விட்டு அப்படி வாங்கிட்டு வந்துடுறது. அது என்ன கிடைக்குதோ எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி அல்ல, ஆவிக்குரியவர்களுக்கும் அவர்களுக்கும் அதான் வித்தியாசம். இங்க அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா உண்மையாக ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆனால் தான் அப்படி கிடையாது. அப்படியே இப்படி தலை காட்டிட்டு போறதுக்கு. தலை எனக்காக காட்ட வேணாம், தலை கத்தருக்காக காட்டவும் வேணாம், யாருக்காக தலை காட்ட வேண்டியது. தலை காட்டுறதுக்கு நம்ம வரல. நாம் கத்தரை நேசிக்கிறபடினால, அதுல ஈடுபாடு அதிகமா இருக்கிறதுனால, இதுக்காக வாஞ்சிக்கிறோம், காத்துக்கிட்டு இருக்கிறோம், இதுக்காக ஓடி வர்றோம். எல்லாத்தை விட இது நமக்கு பிரதானமாய் தோன்றுகிறது. இங்க கேட்கிற காரியங்களை ஏதோ கேட்டு ஏதோ அது தெரியும், எனக்கு இது தெரியும், 4 பாயிண்ட் எடுத்துட்டு போறது இல்ல. அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். செய்கிறதற்கு நமக்கு ஆசை உண்டு. அதை நிறைவேற்றணும், அதை செய்யணும், அதன்படி நடக்கணும் என்கிற ஒரு பெரிய ஆசை நம்மை ஆட்கொள்கிறது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், தேவன் பேர்ல அவ்வளவு ஈடுபாடு அவனுக்கு இருக்கிறபடினால அவன் பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்க வேண்டும் என்று பெரிய ஒரு குறிக்கோளோடு அவன் வாழ்கிறான். பாவத்தில் ஈடுபடக்கூடாது, பாவ ஜீவித்தை ஜீவிக்க கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது என்கிற ஒரு பெரிய ஒரு கன்சர்ன், ஒரு கரிசனை அவனுக்கு இருக்கிறது. பாவத்தை குறித்து அவன் சாதாரணமா எண்ணுகிறது இல்லை. சரி, அதையும் செய்துக்கலாம், இதையும் செய்துக்கலாம், இப்படி இருந்துக்கலாம், அப்படி இருந்துக்கலாம், அப்படி கிடையாது. அதை குறித்து அவன் கரிசனை உள்ளவனா இருக்கிறான். சரி, நான் இதெல்லாம் செய்யக்கூடாது, பாவ ஜீவியத்தில் வாழக்கூடாது, பாவத்துக்கு அடுத்த காரியங்களை நான் செய்யக்கூடாது, ஆவிக்குரியபடி சிந்திக்குரியவைகளை சிந்திக்கிறவன் சொன்னா அவன் தான் யாரு? முதலாவது தேவனோடு இருக்கிற உறவை மேன்மை பாராட்டி அதையே வாழ்க்கையில அதற்கு முதலாவது இடம் கொடுக்கிறவன். அந்த உறவு வளரணும், அது நெருங்கணும், இன்னும் அது இன்னும் அதிகமாகணும், அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகணும் வாழ்றான். கேட்கிற சத்தியங்களின்படி நடக்க வேணும் என்கிற காரியம் இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையில். அதை எப்படியா செய்ய வேணும், அதன்படி ஜீவிக்க வேணும். மூன்றாவது, அவன் அவ்வளவு ஈடுபாடு தேவனிடத்தில் அவனுக்கு இருக்கிறபடினாலே அதை கெடுக்கக்கூடிய பாவங்கள் தன்னுடைய வாழ்க்கையில நுழையக்கூடாது என்கிற கரிசனை அவனுக்கு எப்பவுமே இருக்கிறது. பாவம் என்ன பண்ணுகிறது? ஒரு தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவை ஏற்படுத்துகிறது. உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ஆவிக்குரிய ஜீவியம் கெட்டு போகிறது. பாவ காரியங்களை நாம் செய்யும் போது உடனடியாக ஜெபிக்க முடியாம போயிடுறது, வேதவாசம் பண்ண முடியாம போயிடுது, கோயிலுக்கு போற முடியாம போயிடுது, ஒரு குற்ற உணர்வு நம்ம ஆட்கொண்டு விடுறது. ஏதோ ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒரு பெரிய தடை ஏற்பட்டு விடுகிறது ஒரு சிறிய குற்றத்தை நாம் செய்யும் போது. ஆகையால் அவன் கரிசனை உள்ளவனா இருக்கிறார். தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு தான் ரொம்ப முக்கியம். அந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகணும், இன்னும் ஆழமாகணும். அதற்கு தடையாக இருக்கக்கூடியது பாவம். அந்த பாவத்தை என்னுடைய வாழ்க்கையில நுழைய அனுமதிக்க மாட்டேன் என்று அவன் ஜாக்கிரதை உள்ளவனாயிருக்கிறான், வாழுகிறான்.
அப்படி அவன் ஜீவிக்கிறான். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் அவனுக்கு. உலகத்தின் சிற்றின்பங்கள், சில ஆசாபாசங்கள், சில காரியங்கள் அந்த நேரத்துக்கு அது கவர்ச்சியாய் தோன்றின போதும் அவன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறவனா இருக்கிறபடினால அவன் ஒண்ணு என்ன நினைக்கிறான், இது இப்ப கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்குது, இதை நாடலாம் போல இருக்குது, இது பின்னால ஓடலாம் போல இருக்கு, ஆனால் அது எனக்கு தேவையில்லை. ஏன்னா அதை விட பெரிய காரியம் எனக்கு இருக்கு, தேவனோட உறவு. அதை இது கெடுத்துரும். தேவனுக்குள்ள இருக்கிற சந்தோஷம், சமாதானம் அதை எனக்கு கெடுத்துரும். என்னுடைய நிம்மதியான வாழ்க்கை, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் அதை அது கெடுத்து போடும். அது கெட்டக்கூடாது, அது கெடக்கூடாதுங்கிறதுனால இதை நான் செய்ய போறது கிடையாது. என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்ற கரிசனை அவனுக்கு இருக்கு. நான்காவது, அவன் எல்லா காரியத்திலையும் தேவனை, இயேசுவை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கிறான். ஆவிக்குரிய சிந்திக்கிறவன் சொன்னா அவன் ஏதோ நான் இந்த அனுபவம் இருக்குது, எனக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு 1008 அனுபவத்தை சொல்லிட்டு இருக்கிறவன் கிடையாது. அனுபவங்கள்லாம் இருக்கலாம், அதுல சந்தேகமே கிடையாது. அனுபவங்கள்லாம் நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எல்லா அனுபவத்தையும் ஒரு அளவுகோலால் நாம் அளக்க வேண்டும். அந்த அளவுகோல் என்ன? இந்த அனுபவம் தேவனுக்கு இயேசுடைய நாமத்தை உயர்த்துகிறதா, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதா, இயேசுவை உயர்த்துகிறதா? பாருங்க, ஆவியானவருடைய கிரியைன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்களை ஆவியானவர் மேல பழி போட்டுறாங்க. பாவம், அவரு ஆவியானவர் தான் இதை செய்தாரு. ஆவியானவர் எதற்கு வந்தாருன்னு வேதம் சொல்லுது. எதற்கு வந்தாரு? இயேசுவை குறித்து வெளிப்படுத்தவும் இயேசுவை உயர்த்தவும் தான் வந்தாரு. அப்ப ஆவியானவர் தன்னை குறித்து ஒண்ணு மேன்மை பாராட்டிட்டு இல்ல. ஆவியானவர் வந்தது தன்னை பெருசாக்கி காண்பிக்கிறதுக்காக அல்ல. ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேணும். ஆவியானவர் கொடுக்கப்பட்டதை இயேசுவை உயர்த்தி காண்பிக்கும்படியாக. அப்ப ஆவியில நிறைந்திருக்கிறவன், ஆவியினால் நடத்தப்படுகிறவன், ஆவியினால் ஆட்கொள்ளப்படுகிறவன், ஆவியானவர் ஆளுகையில ஜீவிக்கிறவன், அவனுடைய வாழ்க்கையின் ஒரு குணாதிசயம் என்னவா இருக்கும்? இயேசுவை அவன் உயர்த்துவான், இயேசுவை மகிமைப்படுத்துவான். எல்லா காரியங்களையும் செய்கிற போது இயேசுடைய நாமத்தின் மகிமைக்காக அவன் அதை செய்வான். இல்லையா? அவருடைய நாம மகிமைக்காக அதை செய்வான். எதையும் செய்யறது தற்பெருமைக்காக அல்ல, தாம் பெரிய ஆவிக்குரியவன் காண்பிக்கிறதுக்காக அல்ல. எனக்கு இது இருக்குது, எனக்கு இந்த வல்லமை இருக்குது, எனக்கு அது முடியும் என்னால், அப்படி அல்ல. அவன் எதுக்கு இருக்கிறான்? அவனுடைய வரங்கள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அந்த வல்லமை, ஆவியின் வல்லமை எல்லாத்தையும் குறித்து அவன் பெருமை உள்ளவனாக இல்லாமல் எப்படி இருக்கிறான்? தாழ்மை உள்ளவனாக, அநேகருக்கு உதவக்கூடியவனாக, ஜெபிக்கக்கூடியவனாக, அநேகரை விடுதலைக்குள்ள நடத்தக்கூடியவனாக, கர்த்தருக்கு அடுத்த ஊழியத்தை செய்யக்கூடியவனாக, அந்த மகிமையெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக அவன் இருக்கிறான். இல்லையா? எனக்கு அது முடியும், எனக்கு இத்தனை வரம் இருக்குது, எனக்கு அதை நான் இதெல்லாம் செய்வேன், நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், நான் இங்க போன நாக்கும், நான் இதை செய்த நாக்கும், அங்க ஓடலையா பிசாசி, எங்கிட்ட கொண்டா, எங்கிட்ட ஓடு, நான் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? இப்ப இதெல்லாம் ஆவிக்குரிய ஆளே கிடையாது. ஆவிக்குரியபடி சிந்திக்கிற சிந்தனை கிடையாது. ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவன் இயேசுவை உயர்த்துகிறதிலேயே அவன் இருப்பான். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதிலே அவன் இருப்பான். ஐந்தாவது, ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவனுக்கு இயேசுவை குறித்த அறிவு, வெளிப்பாட்டின் அறிவு அவனுக்கு அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். அவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான், ஆவிக்குரியபடி சிந்திக்கிறான். அவனுக்கு ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை அவனுக்கு தருகிறார். இயேசுவை குறித்த வெளிப்பாடு என்றால் என்ன? அவர் தேவன், மாம்சமாய் இங்கே வந்தார். அவர் தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அவர் சிலுவையிலே எனக்கு பதிலாக பலியானார். என்னுடைய பாவத்தை போக்கும் பலியாக அவர் சிலுவையில மரித்தார். இதெல்லாம் பாருங்க, உலகத்துக்கு பைத்தியகாரத்தனமாய் தோன்றுகிறது, உலகத்துக்கு விளங்குகிறது இல்லை. ஏன் பலி? எதுக்கு அவர் மரிக்கணும்? எதுக்கு ரத்தம் சிந்தணும்? எதுக்கு அவர் வரணும்? எதுக்கு ஏன் மனுஷனா வரணும்? இதெல்லாம் புரியவும் மாட்டேங்குது. இது பைத்தியகாரத்தனமாய் தோன்றவும் செய்கிறது. நமக்கே அப்படிதான் தோன்றுச்சு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவர் உள்ள இருக்கிறபடினால, ஆவியின்படி நடக்கிறபடினால, ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறபடினாலே ஒரு வெளிப்பாடு, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு, கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள்ல ஒரு பெரிய ஞானம், வெளிப்பாடு உள்ள இருக்கிறது. தேவன் ஏன் வந்தார் மனுஷனாக? ஏன் மனுஷ ரூபத்தில் வந்தார்? ஏன் ரத்தம் சிந்தினார்? ஏன் என்னுடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார்? எப்படி அவர் பாவ பலியானார்? எப்படி என்னுடைய தண்டனை அவர் மீது வைக்கப்பட்டது? இதெல்லாம் என்றைக்கும் விளங்காத அளவுக்கு அபரிவிதமாக அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. விளங்குகிறது மட்டும் இல்ல, அவன் அதில் பூரிக்கிறான்.
சந்தோஷப்படுகிறான், அதுல மகிழ்ந்து களி கூறுகிறான். எல்லாம் பைத்தியகாரத்தனமா இருந்தது முன்னால. இப்ப என்ன, அதை குறித்து தான் பாடுறான், அதை தான் கை தட்டிட்டு இருக்கிறான், அதை தான் சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்கிறான். அதுலதான் அவனுக்கு சந்தோஷம். இயேசு வந்ததை அறிவிப்பதிலே, இயேசு சிலுவையிலே மரித்தார், என்னுடைய பாவங்களை சுமந்தார் என்பதை குறித்து பேசுகிறதுல, அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதுல, அப்படிப்பட்ட காரியங்கள் அதை விசுவாசிக்கிறதுல, அதை இன்னும் அறிந்து கொள்ளுகிறதுல அவனுக்கு பெரிய ஆர்வமும் சந்தோஷமும் அவனுக்கு இருக்கிறது. தன்னுடைய நேரத்தெல்லாம் அதுல செலவழிக்கிறான், இந்த காரியங்களை அறிந்து கொள்ளுகிறதுக்கு. அவனுடைய இருதயம் அங்கே இழுக்கப்படுகிறது. அவன் அதை குறித்து ஆச்சரியப்படுகிறான். தேவன் இயேசுவின் மூலமாக சிலுவையில் செய்த காரியங்கள் அவனுக்கு விளங்குகிறது, அதை தியானிக்கிறான், அதனால் ஈர்க்கப்படுகிறான், அதனால் அசைக்கப்படுகிறான், இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான், இன்னும் அதிகமா அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை அவனுக்கு இருக்கிறது. விசுவாசினா என்னன்னு சொல்லிட்டு வர்றேன். விசுவாசினா என்ன? ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவன். ஆவிக்குரியவர்கள்னா என்ன? முதலாவது அவன் தேவனுக்குள்ள தனக்கு உள்ள உறவை அவன் மேன்மை பாராட்டி அதை முதலாவது காரியமா நினைக்கிறான். இரண்டாவது தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறது மட்டுமில்லாமல் அதை செயல்படுத்துகிறான் என்று சொன்ன. மூன்றாவது அவன் பாவத்தை தன்னுடைய வாழ்க்கையில விடாதபடி ஜாக்கிரதையா இருக்கிறான், என்றால் தேவனுக்குள்ள இருக்கிற அந்த உறவை கெடுத்து விடும் என்று. நான்காவது அவன் இயேசுவை மகிமைப்படுத்துகிறவனா இருக்கிறான். ஐந்தாவது அவன் இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை ஆவியானவரின் மூலமாக பெற்றிருக்கிறான். அதை பெற்றது மட்டும் இல்லாமல் இன்னும் பெற வேண்டும் என்று துடிக்கிறான். அவனுக்கு அதை குறித்த பெரிய வாஞ்சி, அதுல நேரத்தை செலவழிக்கிறான், அது அவனுக்கு பேரின்பமா இருக்கிறது. அந்த இயேசுவை குறித்த காரியங்களை அவன் விரும்புகிறான். எத்தனை பேர் அது உண்மைன்னு சொல்றீங்க? விசுவாசியா இருக்கு. அதுதான் விசுவாசிന്റെ குணாதிசயம். பார்க்கணும் அது என்னன்னு. அதெல்லாம் இல்லை சும்மா அப்படியே உட்கார்ந்துட்டு அவர் எதோ சொல்றாருங்க, சில நேரத்தில் நல்ல கதைலாம் சொல்லுவாரு, ஒரு 2 கதை கேட்டு வரலாம், அப்படி அதுல ஆவிக்குரிய விசுவாசி இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை குறித்த வெளிப்பாட்டை பெற வேண்டும். இயேசுவை குறித்து பேசும்போதெல்லாம் உள்ளத்துல ஒரு இன்பம், அதான் விசுவாசியினுடைய அடையாளம் இல்லையா? இயேசுவை குறித்து யார் பேசினாலும் சரி, உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அந்த நாமத்தை கேட்ட உடனே, அதனுடைய விளக்கங்களை கேட்ட உடனே, அதனுடைய சத்தியங்கள் போதிக்கப்படும் போது உள்ளத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அது விசுவாசியினுடைய அடையாளம். ஆறாவது, அவன் ரட்சிப்பின் வழியை குறித்த மிகவும் ரட்சிப்பை வழியை அறிந்து வைத்திருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த வழியை குறித்து அவன் மேன்மை பாராட்டுகிறான். பாருங்க, ரட்சிப்பின் வழியை குறித்து மேன்மை, தேவன் உண்டாக்கின ரட்சிப்பின் வழி அவனுக்கு தெரியும். நான் சாமியாரா போக வேண்டியதில்லை, தாடி வைக்க வேண்டியதில்லை, மலையில ஏற வேண்டியதில்லை, காவி உடுத்த வேண்டியதில்லை, 40 நாள் உபவாசம் இருந்து ரட்சிப்பை பெற வேண்டியதில்லை, இதெல்லாம் பொழிச்சு கட்டிட்டான். அவன் மேன்மை பாராட்டுதல் கிடையாது. பாருங்க, இதுக்கு முன்னால் அப்படி இருந்திருப்பான், இதுக்கு முன்னால் எப்படி இருந்திருப்பான்? நான் விரதம் இருக்கிறேங்க, நான் 40 நாள் கறி மீன் சாப்பிடுறது இல்லைங்க, இதுல மேன்மை பாராட்டுவான். நான் 40 நாள் இருக்காம விடுறது இல்லைங்க, ரொம்ப வில், எனக்கு ரொம்ப உண்டு வில் பவர், நான் இருந்தே தீர்வை நாக்கும், நான் அதை பண்ண நாக்கும், இதை நான் மலை ஏறின நாக்கும், இங்க 200 மைல் நடந்த நாக்கும், போன நாக்கும், வந்த நாக்கும், இவ்வளவு தங்கத்தை கொடுத்த நாக்கும், வெள்ளியை கொடுத்த நாக்கும், நான் தெய்வத்துக்கு இதெல்லாம் செய்திருக்கிறேங்க, நான் கோயில் கட்டி இருக்கிறேங்க, நான் தேர் வாங்கி கொடுத்திருக்கிறேன், ரதம் வாங்கி கொடுத்திருக்கிறேன், அதை வாங்கி எல்லாம் இருக்கும். மேன்மை பாராட்டுதெல்லாம் எதுல இருக்கும்? தேவனுடைய ரட்சிப்பின் வழியில் அல்ல. அவன் தன்னுடைய ரட்சிப்பை எப்படி தேடுறான், என்னென்ன இவன் செய்தான், அதை பற்றி ஒரு மேன்மை பாராட்டுவான். நான் எங்க சாமியாருக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேனாக்கும், எங்க கோயிலுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேனாக்கும், இவ்வளவு புண்ணியம் கட்டிட்டு இருக்கிறேனாக்கும் அப்படின்பா. ஆனால் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவன் அப்படி இருக்க மாட்டான். எதுல மேன்மை பாராட்டுவான்? இவன் தாடி வச்சதுல இல்ல, இவனுடைய 40 நாள் உபவாசத்துல இல்ல, இவன் எதெல்லாம் விட்டான்றதுல மேன்மை பாராட்ட மாட்டான். மேன்மை பாராட்டுவான். எதுல மேன்மை பாராட்டுவான்? தேவன் உண்டாக்கின ரட்சிப்பின் வழி. அவன் சொல்லுவான், என்னுடைய கிரியை அல்ல, என்னுடைய உபவாசம் இல்ல, நான் சாமியாரானதுனால அல்ல, நான் இந்த உலக ஆசைகள் எல்லாம் வெறுத்து மலையில போய் நான் உட்கார்ந்துட்டு வந்ததுனால அல்ல, என்னுடைய காரியம் அல்ல, அது தேவனுடைய செயல், ரட்சிப்பின் வழி. அதை குறித்து அறிந்து அதை மேன்மை பாராட்டுவான். தேவன் இயேசு அனுப்பிச்சாரு, அவர் என்ன தேடி கண்டுபிடிச்சாரு, எனக்காக மரித்தார், அதன் மூலமா நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி அதை பற்றி தான் பேசுவான ஒழிய இதை பற்றி பேசிட்டு இருக்க மாட்டான். இருக்கிறீங்களா? ஹலோ,
அதனாலதான் நான் தாடி வச்சுட்டு திரியிறது கிடையாது. எனக்கு பிரயோஜனம் இல்லை. பேசாம நல்லா ஷேவ் பண்ணிட்டு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா உடுத்தி ஒழுங்கா அதில் மேன்மை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் மேன்மை பாராட்டவே கிடையாது. அவர் எல்லாம் செய்தார், அவர் தேடி கண்டுபிடிச்சார், அவர் மறிச்சார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் செய்தார். நான் என்ன தாடி வச்சாலும் ரட்சிக்கப்பட போறது இல்லை. எத்தனை நாள் விரோதம் இருந்தாலும் இந்த ஆளுகள்லாம் பெரிய கோளாறு இருக்கு பாருங்க. அன்னைக்கு பேப்பர்ல வாசிட்டு இருந்த ஒரு ஆளை பற்றி 41 நாள் இருப்பாராம். அவர் பொல்லாத காரியங்கள்லாம் செய்திருக்காரு. ஆனா உபவாசம் மட்டும் எத்தனை நாள் இருப்பார்? 41 நாள். அதுல ஒரு பெருமை, இயேசு 40 நாள் தான் இருந்தார், நான் 40 அவரோட பெரியவர் ஆயிட்டேன். நான் பயங்கர கோளாறு. அதுல மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா இது ஆவிக்குரியவரை சிந்திக்கிறவன் உபவாசம் இருக்கும்போது கூட அவன் வேற விதமா சிந்திக்கிறான். உபவாசம் இருக்கிறதே எதுக்கு? தேவன் பேர்ல இருக்கிற வாஞ்சையினால. அவன் உபவாசம் இருந்தானாலே அது நான் தேவனை விரும்புறேன், நான் தேவனுக்கு என்று வாஞ்சியா இருக்கிறேன், தேவனை அறிந்து கொள்ளணும். இந்த மற்ற காரியங்கள்லாம் ஒதுக்கிட்டு ஒரு 4 நாள் போய் நான் உபவாசம் இருக்க போறேன்னா அப்படி உபவாசம் இருக்கிறான். அவன் உபவாசம் இருக்கிற நோக்கமே வேற, அது விதமே வித்தியாசம். இருக்கிறீங்களா? என்ன உபவாசம் குறித்து இப்படி சொல்லிட்டாரு? ஏன்னா நம்ம ஜனங்கள்லாம் பாருங்க இதுல உபயோகப்படுத்துறாங்க. எல்லாம் வந்து தாடி கிடி வச்சு 41 நாள் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ பெரிய இது நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நான் இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கு. கிடையாது, நான் உபவாசத்துக்கு எதிராளி கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவன் உபவாசம் இருக்கிறத வேற நோக்கத்தோட இருப்பான். தேவனோடு தன்னுடைய உறவு அதுதான் அவனுக்கு ரொம்ப முக்கியம். அதை அதிகரிக்கிறதுக்காக அது இன்னும் ஆழமா போறதுக்காக உபவாசம் இருப்பான ஒழிய அதுல மேன்மை பாராட்டுறதுக்கு அவன் ஒண்ணும் கிடையாது. ரட்சிப்பின் வழியை அவன் மேன்மை பாராட்டுகிறான். அவன் சுவிசேஷத்தை மேன்மை பாராட்டுகிறான், கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுகிறான். அவன் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறது இல்ல, கிறிஸ்துவை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறான். அவன் சொல்லுவான், நான் பரியாசம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், கடைசியில அங்க ஜபத்துல உட்கார்ந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுக்கு என்ற வாழ்க்கையை கொடுத்து அன்னைக்கே மாறிட்டேன். தேவன் என்ன தொட்டார், நான் தேடல, அவர் என்ன தேடினாரு, நான் ஒன்னும் செய்யல, அவர் செய்தார், என்னுடைய புண்ணியம் அல்ல அவருடைய புண்ணியம் என்று அவன் அப்படி பேசுவான். ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவன். 7வது, அவன் தேவனோடு உள்ள யூனியன் வித் கிரைஸ்ட். தேவனோடு அவன் ஒன்றுபட்டிருக்கிறானே, அது என்ன ஒன்றுபட்டிருக்கிறது? அதாவது திராட்சை செடி கொடி, அவர் செடி நாம கொடி, அதான் யூனியன் வித் கிரைஸ்ட். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் அந்த கிறிஸ்துவோடு கூட நமக்கு இருக்கிற அந்த அவரோடு கூட நாம் ஒன்றானது அதை குறித்து பேசுகிறது. அதை குறித்து அவன் அறிந்து வைத்திருக்கிறான் ஆழமா. அவன் அறிந்து வைத்திருக்கிறதும் இல்லாமல் அதை பெரிதாக அவன் எண்ணுகிறான். அவன் அதையே மேன்மையாக கருதுகிறான். மற்ற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு முக்கியமில்லாத காரியங்கள். எல்லாவற்றையும் விட்டுட்டு இதை நாடுறான்மா. அவன் எனக்கு எதுவும் வேணா, இது போதுன்னு சொல்றான். அவன் எனக்கு எல்லாத்தை விட இதுதான் எனக்கு தேவை. என் இடத்துல இதுவா அதுவான் வரும்போது இதுதான் முடிவு பண்றவன். என்ன போனாலும் சரி, என்னத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னத்தை எடுத்து பிடுங்கினாலும் சரி, எனக்கு அவரோடு கூட உள்ள நெருக்கம், அவரோடு உள்ள இருக்கிற அந்த ஒன்றாகுதல், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் இருக்கணும். அவர் செடி, நான் கொடி, இதுல இருந்து நான் பிரியவே மாட்டேன், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், இதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுகிறவன் தான் விசுவாசி, ஆவியின்படி சிந்திக்கிறவன். 8வது, அவன் ஜெப வாழ்க்கையிலே மிகுந்த ஈடுபாடு கொள்ளவனாக இருக்கிறான். அவன் ஜெபம் என்றால் அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அவனுக்கு. ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறவன் என்று சொன்னால் அவன் ஜெபிக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறான். தேவனிடத்தில் பேசுவதற்கு பெரிய ஸ்லாக்கியம், தேவனோடு நேரத்தை செலவிடுவதற்கு பெரிய ஸ்லாக்கியம் என்று அவன் எண்ணுகிறான். அதான் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவன். அது ஆவிக்குரிய காரியம். ஜெபம் ஆவிக்குரியவைகள். 9, அவன் அது ஏதோ சடங்காச்சாரமான ஜெபம் அல்ல, தேவனோடு கூட உறவு, ஐக்கியம், அதுல சந்தோஷம், அதை அவன் அனுபவிக்கிறான். ஆகியவன் ஜெபத்தை அவன் நாடுகிறான். 9, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியத்தை அவன் நாடுகிறான். அது ஆவிக்குரிய காரியம். எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம். எதற்கு வீடுகளில் கூடி ஜெபிக்கிறீங்க? எதுக்கு மற்ற விசுவாசிகளை இப்ப சந்திக்கிறீங்க, அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? இல்ல 10 பேரை கூட்டி உங்க வீட்டுல வச்சு ஜெப கூட்டம் வைக்கிறீங்களா? எதுக்கு வைக்கிறீங்க? ஏன் வைக்கிறீர்கள் என்றால் அந்த ஜனங்களோடு, தேவனுடைய மக்களோடு சேர வேண்டும், அவர்களோடு சேர்ந்து துதிக்க வேண்டும், அவர்களோடு சேர்ந்து ஆராதிக்கணும், அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை. அப்படி சேர்ந்து இருக்கிற நேரம் ஒரு பெரிய விருந்து போல அவர்களுக்கு இருக்கிறது. அந்த நேரம் அவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிற நேரமாக இருக்கிறது. ஆகையால் தான் சபைக்கே வருகிறோம். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து, தேவனுடைய பிள்ளைகளோடு பாட்டு பாடி, அங்க ஆராதித்து, அங்க சத்தியத்தை கேட்கும்போது உள்ள பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லைன்னா அது உண்மையாகவே அந்த மனுஷன் இந்த ரட்சிப்பு என்கிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை
பெறாமல் இருக்கிறதுனாலதான் அந்த சந்தோஷம் உள்ள இல்ல. ஆவி ரட்சிப்பை பெற்றிருந்தால் உள்ள அதை நாட சொல்லும், அதை தேட சொல்லும், அதற்காக ஓட சொல்லும். அங்க போய் உட்கார்ந்து பாட்டு பாடி அங்க ஜெபம் பண்ணி அங்க ஆராதித்து அங்க வசனத்தை கேட்டாதான் அவனுக்கு அது ஒரு பெரிய விருந்து போல அவனுக்கு இருக்கும். விருந்தை நாடி ஓடுகிறது போல அவன் அதை நாடி ஓடுவான். இருக்கிறீங்களா? எதுக்கு வந்திருக்கிறீங்க காலையில? விருந்து. சாப்பிட்டுட்டே இருந்தாங்க, திடீர்னு மணி பார்த்தங்க 10 ஆயிடுச்சுங்க, அதனால தான் வர முடியலன்னு சொல்ல மாட்டான். இந்த சாப்பாடெல்லாம் இது கிடைக்குது, இது கிடைச்சா கிடைக்குது, கிடைக்கல ஆக்குனா ஆக்கு, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன் ஓடுறான். இதுதான் அவனுக்கு முக்கியம். இந்த விருந்து அவனுக்கு மேன்மையா தெரியுது. இது அவன் மேன்மை பாராட்ட. இது பெரிய விருந்து நேரமாக அவனுக்கு இருக்கு. வாஞ்சியோடு வருகிறான். யோசித்து பாருங்க. அதுதான் சபை. அப்படி வர்றதுதான் சபை. இதை தலை காட்டு வந்துடுறோம். மெம்பர்ஷிப் இருக்குதுங்க, போய் எப்படியா மாசத்துக்கு ஒருக்கையாவது போய் கால் எடுத்து வச்சுட்டு வந்துடணும். அவர் பார்த்துடணும் ஐயரு, இல்லைன்னா வம்பா போயிடும். சீட்டை கிழிச்சிருவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மாசத்துக்கு ஒருக்கையாவது வரலன்னா சீட்டு கிழிஞ்சிரும். வாழ்க்கையே கிழிஞ்சிருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. சீட்டு கிழிஞ்சிருமா சர்ச்சில்? பத்தாவது காரியம், சபைக்கு வர்றது மட்டும் இல்ல, அவன் தேவனோடு கூட தேவனுடைய காரியங்களை சிந்திக்கிறவனா இருக்கிறபடினாலே அவன் தேவனுடைய உள்ளத்தை உடையவனா இருக்கிறான். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அவன் உள்ளத்திலே பாரம் உள்ளவனா இருக்கிறான். அதுக்காக ஜெபிக்கிறான், சத்தியத்தை போதிக்கிறான் மற்றவர்களுக்கு. உலகத்தில் இருக்கிற மக்கள் வெறும் பொலிட்டிக்கலா சிந்திக்கிறார்கள், சோசியலா சிந்திக்கிறாங்க. அவங்க இந்த அரசாங்கம் சரியில்லையாக்கும், இதை மாத்தணுமாக்கும், அதை மாத்தணுமாக்கும், இது அப்படியான சரியாயிடும், அவங்க அந்த ரீதியில சிந்திக்கிறாங்க. கரெக்ட் தான், சொல்றதெல்லாம் சிலதெல்லாம் கரெக்ட் தான். இது ஊழலாக்கும், அது இப்படி ஆக்கும், அப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க, சிந்திக்கிறார்கள். ஆனா ஆவிக்குரியபடி சிந்திக்கிறவன் எப்படி இருக்கிறான்? இதுக்கெல்லாம் பின்னால இருக்கிற பிசாசு யாருன்னு இவனுக்கு தெரியும். எதனால இந்த உலகம் எப்படி கேடான நிலையில இருக்கிறது, எப்படி எதனால இந்த பாடுகள், எதனால இந்த தரித்திரம், எதனால இந்த நாடு இப்படி இருக்கிறது என்பதை குறித்து ஒரு பெரிய வெளிப்பாடு அவன் இருக்கிறது, அவனுக்கு இருக்கிறது. பிசாசின் கிரிய, பிசாசின் கட்டுகள், பொல்லாத காரியங்கள் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் ஏன் இருக்கிறது என்று அவன் ஆவிக்குரியபடி அறிந்து வைத்திருக்கிறான். அதனால ஆவிக்குரியபடி அதை எதிர்த்து போராடுகிறான், ஆவிக்குரியபடி அதை ஜெபிக்கிறான், ஆவிக்குரியபடி அதை மேற்கொள்ள வேண்டும், அநேகரை சத்தியத்துக்குள்ள நடத்த வேணும். ஜனங்களை பார்க்கும்போது ஏதோ இவன் குடிகாரன், இவன் இப்படி, அவன் அப்படி அல்ல. அவன் பிசாசின் பிடியில சிக்கி கொண்டிருக்கிறான். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவனை ரட்சிக்க வேண்டும், அவனை கொண்டு வர வேண்டும் என்ற பெரிய வாஞ்சை அவனை ஆட்கொள்ளுகிறது. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரமும் தாகமும் அவனுக்கு இருக்கிறது. ஆகியால் ஓயாம அங்கேயும் இங்கேயும் போய் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லி கொண்டு வருவான். ஏன்? இவன் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவன். கடைசியாக ரொம்ப முக்கியம், அவன் தேவனுடைய வார்த்தையை விரும்புகிறவன், வாஞ்சிக்கிறவன். தேனிலும் இனிமையான தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தை தேனிலும் இனிமையானது. அவன் நாடுறான், அது அவனுடைய ஜீவன், அது அவனுக்கு மருந்து, அது அவனுக்கு பலன், அது அவனுக்கு உயிர்ப்பிக்கும் ஆவி, அது அவனுக்கு சுகம், அவனுக்கு ஆரோக்கியம், அது அவனுக்கு அப்பம், அது அவனுக்கு ஆகாரம், அது அவனுக்கு திடம்.